மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எதை மாதிரியான இயற்கை மருத்துவ தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மூட்டு குறைபாடு இல்லைன்னா மூட்டு வலி, மூட்டுல தேய்மானம், இல்லைன்னா ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட லோவர் பேக் பெயின், சர்வைக்கல் பெயின், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபொரோசிஸ், இதெல்லாம் எலும்பு மூட்டுகளில் வரக்கூடிய ஒரு காமனான குறைபாடு இல்லைன்னா நோயின்னு சொல்லலாம். இது மத்தியம வயதினருக்கு ரொம்ப காமனாக இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எதனால வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வராமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் நம்ம எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வர்றவங்க மூட்டு தேய்மானத்தோட 2ஆம் அல்லது 3ஆம் கட்டத்தில் தான் ஒரு இயற்கை மருத்துவர் அணுகி வராங்க. அப்போ அவ்வளோ நாள் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு, மூட்டு தேஞ்சிடுச்சு அப்படிங்கிறதே நம்மகிட்ட நம்ம எக்ஸ்ரேவோ இல்லைன்னா அடுத்த இன்வெஸ்டிகேஷனோ போகும்போது தான் தெரியவே வருது. அப்போது ஒரு தனி மனிதனாக தன்னோட மூட்டுகள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதில் மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரே நாளில் நடந்துறதில்லை. ஸோ உடல் பருமனோ இல்லைன்னா மூட்டுகளுக்கு வரக்கூடிய இரத்த ஓட்டம் குறைவாகிறதோ இல்லைன்னா தசைகள் வலுவிழக்கிறதோ மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ மூட்டு தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் மெம்பரைன் டேமேஜ் ஆகிறது, சைனோவியல் ஃப்ளூயிட் லீக் ஆகிறது, அங்கே மெனிஸ்கஸ் டியர் ஆகிறது, இல்லைன்னா அது தேஞ்சு அது ஓட்ட விழுந்துடுறது. இதை மாதிரியான பல கட்டங்களை தாண்டி தான் ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட கான்டாக்டில் அங்கே தேய்மானம் ஆரம்பிக்குது. ஸோ இவ்வளோ நாள் ஒவ்வொரு எபிசோடிக் பெயினை இந்த நோயாளி கடந்து வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன வலி நிவாரண மருந்துகளோ இல்லைன்னா வெளிப்பூச்சி மருந்துகளோ ஒரு தீர்வாக அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை அவங்க இக்னோர் பண்ணிட்டு உடல் சொல்லக்கூடிய அந்த வலியை இக்னோர் பண்ணுறதுனால அந்த மூட்டு தேய்மானத்துக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் இது தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ரிவர்ட் பண்ணி அங்கே உள்ள நடந்த டேமேஜை சரி பண்ணுறது கடினம். இயற்கை மருத்துவம் மட்டும் இல்லை, எந்த மருத்துவத்தினாலையும் அதை பண்ணுறது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் வர்றதுக்கு முன்னாடி இதை மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது சரியான தீர்வாக இருக்கும். அதுதான் இயற்கை மருத்துவம் சொல்லுது. இல்லை எனக்கு வந்துடுச்சு, நான் எதை மாதிரியான சிகிச்சைகள் யோகா இயற்கை மருத்துவத்தில் இருக்குது, நான் எப்படி இதை நான் இன்னும் தக்க வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த தேய்மானத்தை எப்படி தள்ளி போடலாம் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளமேட்ரி பெயின்ஃபுல் கண்டிஷனில் வரக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வலி நிவாரண சிகிச்சைகளில் முன்னோடிகளாக இருக்கோம். அக்குபஞ்சர், ரிஃப்ளெக்ஸாலஜி, ஹைட்ரோதெரப்பியில் இருக்கக்கூடிய ஸோ ரிவல்சிவ் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுடுநீர் மற்றும் குளிர்ந்த நீர் ஒத்தட முறைகள், இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட கால நிலையில் நம்ம கொடுக்கும்போது அந்த இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸை நம்மளால் வெல் கண்ட்ரோல் பண்ண முடியும். பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவத்தில் ஈவன் மண் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மட் தெரப்பி இருக்குது, நீராவி குளியல் இருக்குது, வாழை இலை குளியல் இருக்குது. இது எல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்ரி சேஞ்சஸ் உருவாக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் எடுக்குது. ஸோ உடல் சுத்தமாகுது, ஆரோக்கியமாகுது, மூட்டுகளுக்கு வலுவை சேர்க்குது. இதை மாதிரியான சிகிச்சைகள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மூட்டுலேயோ இந்த பாதிக்கப்பட்ட மூட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் அப்ளை பண்ணும்போது அது சயின்டிஃபிக்காக சரியான தீர்வை கொடுக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆராய்ச்சி முடிவுகள் இயற்கை மருத்துவத்தில் சொல்லுது.